பரணி தீபம் ஏன் யம தர்மராஜாவுக்கு நம்ம ஏத்துறோம்னு தெரியுமா? பொதுவா யம தர்மன் சொன்னாலே எல்லாத்துக்குமே ஒரு விதமான பயம் வரும். ஏன் பரணி தீபம் யம தர்மராஜாவுக்கு ஏத்துறோன்றதுக்கு ஒரு புராண கதையும் இருக்கு. முன்னொரு காலத்துல நசிகேதன் ஒரு பையன் இருந்திருக்கான். அவனோட தந்தை தேவர்களை நினைச்சு யாகம் பண்ணிருக்காரு. யாகம் செய்யறப்ப தேவர்கள் என்னென்ன பொருட்கள் கேட்டாங்களோ எல்லாத்தையுமே நசிகேதனோட தந்தை கொடுத்திருக்காரு. கோபமடைந்த நசிகேதகன் எல்லாத்தையுமே இப்படி கொடுத்துட்டீங்கன்னா கடைசியில எனக்குன்னு எதுவுமே இருக்காதே, என்னையும் தானமா கேட்டா நீங்க கொடுத்துருவீங்களான்னு நசிகேதன் தன் தந்தைய பார்த்து கோபமா கேட்டிருக்கான். உன்னையும் நான் கட்டாயம் தானமா கொடுப்பேன்னு யமதர்ம ராஜா கிட்ட தன்னோட பையனான நசிகேதனை கொடுத்திருக்காரு. தந்தை தானமா கொடுத்ததுனால நசிகேதன் உயிரோடைய யமலோகத்துக்கு போயிருக்கான். யமலோகத்துல இருக்கிற மனிதர்கள் படக்கூடிய துன்பங்களை பார்த்து பயமும் அதிர்ச்சியும் அடைஞ்சான் நசிகேதன். பூமியில தான் மனிதர்கள் பல வகையான துன்பங்களை அனுபவிக்கிறாங்க, இங்க வந்துமா அப்படின்னு யம தர்மராஜா கிட்ட நசிகேதன் கேட்டிருக்கான். அதுக்கு யம தர்மன் அவங்கவுங்க செய்யற பாவங்களுக்கு தகுந்த மாதிரி இங்க தண்டனை கண்டிப்பா உண்டுன்னு சொல்லியிருக்காரு. தெரியாம செஞ்ச பாவங்கள்ல இருந்து விடுபடணும்னா ஏதாவது ஒரு தீர்வு நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்துல யமதர்மன் நசிகேதன் கிட்ட சொன்ன தீபம் தான் பரணி தீபம். அதாவது பரணி தீபம்னா நாம அறியாம செய்யக்கூடிய பாவங்களை போக்கக்கூடிய தீபம்.